ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 72. இந்த பகுதியில் 79வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 9வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 9. ஈஸ்வரோ விக்ரமே தன்வி மேதாவி விக்ரமக்ரமக அனுத்தமோ துராதர்ஷ கிருதஜ்ஞ கிருதிராத்மவான். திருநாமம் 79. ஓம் விக்ரமாய நமக. கருடனை வாகனமாக கொண்டவர் என்பது இதன் பொருள். இதை பற்றி பிருகு மகரிஷியின் கதையில் இருந்து பார்க்கலாம். மும்மூர்த்திகளையே சோதித்த பிருகு மகரிஷியை பற்றி பார்க்கலாம். பிரம்மா, சிவன், விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளில் சத்வகுணம் யாருக்கு உள்ளது என அறிந்து கொள்ள விரும்பிய பிருகு மகரிஷி ஒவ்வொரு தெய்வத்தையும் பரிசோதிக்க சென்றார். திருமாலை பரிசோதிக்க சென்றபோது திருமாலின் திருமார்பிலேயே உதைத்தார். தன் மார்பில் பிருகு உதைத்த போதும் திருமால் பிருகு மேல் கோபம் கொள்ளாமல் அவரது பாதங்களை வருதிவிட்டதால் திருமாலுக்கே சத்வகுணம் உண்டு என தெளிந்தார் பிருகு மகரிஷி. ஆனால் அந்த திருமார்பில் வீற்றிருப்பது யார்? மகாலட்சுமி தானே. அவள், சுவாமி, உங்கள் மனைவியின் இருப்பிடத்தை உதைப்பவர் மேல் உங்களுக்கு கோபம் வரவில்லை. இதிலிருந்தே என் மேல் உங்களுக்கு அன்பு இல்லை என்று தெரிகிறது. இனி இந்த திருமார்பில் இருக்க நான் விரும்பவில்லை என சொல்லி திருமாலின் திருமார்பை விட்டு பிரிந்து கொல்லாபுரம் சென்றாள். பின் திருமலையில் ஸ்ரீனிவாசனாக திரு அவதாரம் செய்து மீண்டும் திருமகளை அடைந்தார். இதையெல்லாம் நாம் அறிந்தது தானே. பிறகு ஸ்ரீனிவாச கல்யாணம் நிறைவடைந்த பின் பிருகு மகரிஷி அப்போதுதான் உணர்கிறார், திருமகள் உரையும் திருமார்பை உதைத்து விட்டோமே, அது பெரிய குற்றமாயிற்றே. திருமகளிடம் நாம் இழைத்த பிழைக்கு ஏதாவது பிராயச்சித்தம் செய்திட வேண்டும் என்று தீர்மானித்தார். அதனால் ஹேமரிஷி என்ற பெயருடன் கும்பகோணத்தில் பிருகு மகரிஷி அவதரித்தார். தான் செய்த தவறை மன்னித்தருளும்படி மகாலட்சுமியிடம் வேண்டி தவம் புரிந்தார். மேலும் தன்னை ஏற்று அங்கீகரித்ததற்கு அடையாளமாக மகாலட்சுமியை தனக்கு மகளாக அவதரிக்க வேண்டும் என்று வேண்டினார். அவரது தவத்துக்கும் பிரார்த்தனைக்கும் திருவுள்ளம் கொண்ட மகாலட்சுமி கும்பகோணத்தில் உள்ள பொற்றாமரை குளத்தில் ஒரு தங்கத் தாமரையின் மேலே அவதரித்தாள். வடமொழியில் கோமலம் என்றால் தங்கம் என்று பொருள். அதனால் தங்கத் தாமரையில் தேவி அவதரித்தபடியால் கோமலவல்லி என்று அவளுக்கு பெயர் சூட்டினார் ஹேம மகரிஷி. மகாலட்சுமியின் அவதாரமான கோமலவல்லியை திரு அரங்கநாதனுக்கே திருக்கல்யாணம் செய்து வைக்க எண்ணி ஹேம ரிஷி திருமாலை குறித்து தவம் புரிந்தார். ஹேம ரிஷியுடன் கோமலவல்லியும் சேர்ந்து தவம் புரிந்தாள். அப்போது அரங்கன் என்ன செய்தார்? திருவரங்கத்திலுள்ள பிரணவாகார விமானத்திலிருந்தே ஒரு தேரை உருவாக்கிய அரங்கநாதன் யானைகளும் குதிரைகளும் பூட்டப்பட்ட அந்த தேரில் கும்பகோணத்துக்கு வந்து கோமலவல்லியை மணம் புரிந்தார். இன்றும் சாரங்கபாணி என்ற திருநாமத்துடன் கோமலவல்லி மணவாளனாக கும்பகோணத்தில் குதிரைகளும் யானைகளும் பூட்டிய தேர் வடிவில் உள்ள கர்ப்ப கிரகத்திலேயே எழுந்தருளியுள்ளார் பெருமாள். பிறகு சாரங்கபாணி பெருமாள் கோமலவல்லி தாயாரின் திருக்கல்யாணத்தை கண்டு மனம் மகிழ்ச்சியடைந்து நிறைவடைந்த ஹேமரிஷி பத்ரிநாத்தை அடைந்தார். அங்கே வியாசரை சந்தித்து திருமால் தனக்கு செய்த அனுகிரகத்தை பற்றி கூறி மகிழ்ந்தார். மேலும் சொன்னார், வேதவியாசரே, எனக்கு ஒரு சந்தேகம், அதை நீங்கள்தான் தீர்க்க வேண்டும் என்று வேண்டினார். வியாசர் என்ன சந்தேகம் என்று கேட்டார். திருமால் திருவரங்கத்திலிருந்து குடந்தைக்கு வருகையில் யானைகளும் குதிரைகளும் பூட்டப்பட்ட தேரில் வந்தார். அது எப்படி ஒரே தேரில் மெதுவாக நடக்கும் யானைகளும் விரைந்து ஓடும் குதிரையையும் பூட்ட முடியும்?
அவ்வாறு பூட்டினால் தேர் சீராக ஓடுமா என்று கேட்டார் பிருகு மகரிஷி. சரியான சந்தேகம்தானே. வியாசர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். வியாசர் சொன்னார், வேதத்தில் சம்ஹிதை சாகை என 2 பாகங்கள் உண்டு. அதில் சம்ஹிதை பாகத்தை ஓதினால் அது குதிரையின் ஓட்டத்தால் உண்டாகும் ஒலி போல தோன்றும். சாகை பாகத்தை ஓதினால் அது யானையின் நடையோசையைப் போல தோன்றும். இந்த ஒலிகளின் வடிவிலுள்ள வேதத்தையே திருமால் தனக்கு வாகனமாக கொண்டிருப்பதை உருவகப்படுத்தி காட்டவே குதிரை யானை 2ம் பூட்டப்பட்ட தேரோடு கும்பகோணத்திற்கு வந்து உமக்கு அருள் புரிந்தார் என்று கூறினார். அதே போலத்தான் கருடனும் வேதஸ்வரூபியாகவே விளங்குகிறார். த்ரிவ்ருத் அவரது தலை, யஜுர்வேதம் அவரது திருநாமம், வேத சந்தங்கள் அவரது அங்கங்கள், தீஷ்ணியம் எனும் வேத பகுதி அவரது நகங்கள், வாமதேவியம் அவரது உடல், ஸ்தோமம் அவரது ஆத்மா, புருகத் ரதந்திரம் ஆகியவை அவரது இறக்கைகள், யஞ்ஞாயஞ்ஞம் அவரது வாள். வேதமே தனக்கு வாகனமாக உள்ளதை உணர்த்தவே வேதஸ்வரூபியான கருடன் மீதேறி கருட வாகனத்தில் திருமால் காட்சியளிக்கிறார். வேதஸ்வரூபியான கருடன் என்னும் பறவையை தனக்கு வாகனமாய் கொண்டபடியால் திருமால் விக்ரம என்று அழைக்கப்படுகிறார். சமஸ்கிருதத்தில் வி என்றால் பறவை என்று பொருள். இந்த 79வது திருநாமத்தை நாம் தினமும் ஜபித்து வந்தால் பக்தர்களின் அனைத்து பயணங்களிலும் திருமால் வழித்துணையாக உடனே கூட வருவார். அடுத்து 80வது திருநாமம் ஓம் க்ரமாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிஹி ஓம்.